உனக்கே தஞ்சமன்றில் இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களையும் நீங்கள் குறைந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா. எங்க இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஓரோடு வரக்கூடிய இந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைத்தினமும் முருகனை மனதில் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடக போதில்லை இன்ப தேன் வந்து பாயுது காதில் என்று சொல்கிறேன். தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அது போல முருகப்பெருமாள் நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தால் அழைக்க வேண்டும் முருகனை. செய்ய வேண்டும் சிறப்பான ஒரு காவலை எப்படி அழைப்பது முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இந்த காரணத்தினால் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வரை வைபவ பெருநாள் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிச்சி நிலத்தை ஆளுகின்ற நம்பிராஜனுக்கும் நங்கை முகனிக்கு வளர் மகளாக பிறந்து சிறரும் சிறப்போடு வாழ்ந்து வரும் வேளையிலே உலகால் வந்து ஆதிபரசக்தியை வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், அது நன்மையில் வந்தே முடியணும். நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பது அத்தனையுமே நன்மையாக நடக்கும் என்று பெருமை சொல்கிறீங்க. அவனின்றி ஓரணும் அசையாது எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ எந்த மனிதனாலே தடுக்க முடியாது, எதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ எந்த மனிதனாலே கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறீங்க. பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட போட்டு கொடுத்துருக்கார். என்ன பொறுப்பு?
வீட்டு ஞாபகத்துல இருப்பே போல இருக்கு. ஒரு எழுத்து மாறினா தன்மைகள் மாறுபடும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அப்ப ஒரு எழுத்து தானே நீங்க மாத்துறீங்க, மாற்றமா தேவையாது. அப்ப நான் சொன்னது பொறுப்பு. நீங்க முதல் எழுத்து மாத்துறதால தன்மையை மாறி போச்சு. அது பெண்கள் சமையலுக்கு பயன்படுத்துறது. இது பொறுப்பு அப்படிங்கிறது கடமையரசை பலனை எதிர்பாராது. பெரிய ஒரு கடமை எனக்காக போட்டு கொடுத்திருக்காரு, இது உன்னுடைய கடமை, இதனை சிறப்பா செய்து தந்தைக்கு நாட்டு மக்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இப்படி சொன்னாதானே புரியும், பொறுப்புனா புரியாது, வேலைன்னா தான் தெரியும். இப்ப என்ன வேலை? காட்டுக்கு போகணும், கடுங்கரை சந்திர வைத்து 2 திரைகளுக்கும் சிறப்பான முறையில் காவலை பார்க்கணும். கால் பகுற வயசு அது. இந்த வயசுல போய் அதை பாரு, இதை பாரு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதுல செய்யாதா, இதுல செய்யாதா, அங்க செய்யாதா, இங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. காரணம் என்ன? அனைத்து விஷயங்களையும் கற்று தெரிந்தவர் பெரியவங்க. அப்ப அவங்க சொன்னதுன்னா காரணம் இல்லாம இருக்குமா? அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்தில் தந்தைக்கு நாட்டு மக்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருந்தால் ஆதிபராசக்தி சிவனுடைய உடம்பு பாதியை வாங்கினால் ஆதிபராசக்தி எங்க வாங்கினா எங்க வாங்கினா என்ன ஜாட காட்டிட்டு இருக்கு? இப்ப சிவன் சக்தியும் அர்த்தநாரி இருவரும் ஒரு உருவமா நிற்கும் போது பாதி பாதி உருவமா நிக்கிறாங்க. எந்த இடத்துல நிக்கிறாங்க? பூமியில தான் நிற்பாங்க. ஆனா எந்த ஊர்ல நிக்கிறாங்க? இப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிறீங்க. இருந்தால் ஆதிபராசக்தி அபிராமி வள்ளி அழைக்கலாமா? அழைப்போம். அவரை மாற்றி சொல்லாத்தா சொல்ல மாறியாத்தா எங்கள் சித்தைகள் வந்த ஆடி நெல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சித்தைகள் வந்து ஆடி நெல்லாத்தா அண்ணாத்தா எங்களை காணாத்தா என்னை காணாத்தா கண்கள் எடுத்து என்று பயனது சொல்லி நிற்கிறாத்தா ஒன்று பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாராத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சித்தைகள் வந்து ஆடி நெல்லாத்தா
இருந்தாலும் எப்ப வருவார், எப்படி வருவார், வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கும்னா காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையாக காத்திருந்த ராமனுக்காக, சந்திரபதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்திற்கு காத்தால் சத்தியவானுக்காக. ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? என்ன பாது? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கந்தன், கடம்பன், கார்த்திகை எத்தனை பெயர் கொண்டவருக்கு இத்தனை பேரும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டியாக நின்றால வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த முருக கடவுள் மட்டுமே. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அந்த முருகனை மனசால நினைச்சோம்னா 1000 புண்ணிய செய்ததுக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போலும் இந்த இடத்தில் இங்கே வள்ளியாடிக்கும் சகோதரி அபிராமி அவர்களுக்கு கிராமத்து சிறப்பு விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடி பத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பனி நேரத்துல கையை தட்டாம பேசாம உட்காந்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா இருந்தாலும் பொன்னாடி வைத்து கௌரவப்படுத்திய அந்த கிராமத்தில் அத்தனை பேர்களுக்கு உள்ள சார்பாகும் எங்கள் கலைக்குழு சார்பாகும் நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த இடத்துல பல விஷயங்கள் நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அப்பா சொன்ன மாதிரி காவல் போகலாம். காவல் பார்க்கறது பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம் தான். ஆனா எல்லாருக்கும் பொறுப்பை கொடுத்துட முடியுமா? 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் அவர்களிடம் கொடுக்க முடியாத ஒரு சிறப்பு ஒரு பொறுப்பை எங்கிட்ட கொடுத்திருக்காருன்னா ஏன் கொடுத்திருக்காரு? ஆண்கள் 7 பேரால பார்க்க முடியாத ஒரு வேலையை ஒரு பெண்ணாக கூட பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை தான். பொறுப்பா உள்ளவங்கிட்ட தான் பொறுப்பு போட்டு கொடுக்க முடியும். அந்த பொறுப்பு எங்கிட்ட இருக்கிறதா தான் பொறுப்பு போட்டு அப்பா சிறப்பா ஒரு செயலை செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்காரு. பொறுமையா இருக்க வேண்டியதுல பொறுப்பா இருக்கணும். பொறுப்பை கொடுத்த அப்புறம் பொறுமையா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஆமா, எப்போ பொறுமையா இருக்கணும், எப்ப சுறுசுறுப்பா இருக்கணுங்கிற வரமுறை இருக்கு. நீ என்ன பொறுப்பு வாங்குற வரைக்கும் சுறுசுறுப்பா இருக்கு, பொறுப்பை கொடுத்தப்ப சோர்வாயிடும் உங்களுக்கு. ஐயே சரி சரி, குளிர் எங்கேயும் இறங்குதோ? அங்கதான் அமைதியா இருக்காங்கன்னா நீங்களும் அமைதியா இருக்க. சாரல் அங்க வருது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதை போலும் இந்த இடத்துல இப்ப தோழிகள் வரணும். ஆமா, தோழிகளா? தோழிகள் வரணும். நிறைய பேர் உள்ள ஒரு தோழி தானே வந்துச்சு, இன்னொரு தோழிகள்னா அப்படி இன்னொரு ஆள் இப்படி இல்ல, நிறைய பேர் வர்றாங்கன்னு அப்பா சொன்னாரு. வெளில வந்தாலும் தெரியும் எந்தெந்த தோழி எத்தனை பேர் வர்றாங்க. அண்ணன் வராரா இல்ல அவங்களுக்கு துணையாக வேற யாரா வர்றாங்கன்னு வெளில வந்தாதான் தெரியும். வெளியில வரட்டும். அத்தனை பெண்களை இன்னைக்கு பார்த்து அத்தனை பேரையும் கூட்டிட்டு காவலுக்கு காட்டுக்கு போகணும். அவங்க வர வரைக்கும் நாம சும்மா நிக்க முடியாது. சும்மா நிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்னா நான் ஒண்ணுமே பண்ண சொல்லியப்ப நாங்க என்ன பண்ணாலும் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். வெளியிற வரைக்கும் நீ இறங்கி வந்து இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் வேற என்ன பண்ணுவ? இந்த இடத்துல முருகனை சங்கர காதலிக்கலாம் ஆசைப்படுறேன். முடிவதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பான ஒரு இடத்துல சிறப்பான இந்த ரசிகர்களுக்கு மத்தியிலே முருகனை திருமணம் முடிக்கணும், அந்த மக்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வந்திருந்தாலும் காதலிக்கிறது எப்படி காதலிக்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க. நீ காதலிச்சது இல்லையா? ரெண்டு புள்ள எப்படி பிறந்தது? அது தூக்கத்திலே இருந்தாலும் காதலிக்காமலே இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு. அப்படியாவது என்கிட்ட திருப்பி கேட்கிற பாரு, இதுதான் பெரிய விஷயம். சரி, சந்தோஷம். காதலிக்கிறது பல விதமான காதலாக இருந்தால் பார்த்து வருவது ஒரு விதம், பார்க்காம வர்றது ஒரு விதம். அவர் எங்க இருக்க நான் எங்க இருக்க எப்பொழுது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதம். வருவாரா வரமாட்டாரா சந்தேகத்துல இருக்கிறது ஒரு விதம். வாழ்க்கையில எது போனாலும் சரி சந்தேகம்ங்கிறது வரவே கூடாது. சரி, அதுக்கு போது இருந்த போதும் இந்த இடத்துல முருகன் கண்டிப்பாக வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஏன்னா ஒரு கோவிலுக்கு போறோம், தேங்காய் உடைக்கிறோம், அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், தெய்வம் கோவில் குடி இருக்குங்கிற நம்பிக்கை தானே. அதை போய் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு இது ஏன் இதை செய்யறோம், சாமி என்ன நேர்ல வரப்போதா அப்படின்னு நினைச்சோம்னா இதெல்லாம் பூஜை பண்ண முடியுமா? அபிஷேகம் ஆராதனை செய்ய முடியுமா? அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானால் எனக்கும் அருள் கிடைக்கும், எனக்கும் சிறப்பு சேர்க்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவரை காதலிச்சிருக்கேன். விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் முருகன் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற காரணத்தாலே என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படின்னா
சிறப்பு உண்டாகும் அப்படின்னு பார்க்க போறேன். அந்த முருகனாகப்பட்டவர் அந்த கந்தனாகப்பட்டவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போகிறோம் அப்பொழுதுதான் அவரால் எனக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதுக்குள் நிறைய இருக்கு. அதனால 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்சம் வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? எந்த பாதை? அப்பர் சுந்தரம் வணிகவசகர் திருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெத்தவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதருக்கு வந்தார் வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை எந்த கையை எழுந்தாலும் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதனுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இது போலும் இன்னும் தோழிகள் வந்து சேராத காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை முருகனை காதலிக்கலாமா? காட்டோட ஊர்சு பூவோடு நான் ஒரு காட்டோடு பூரச Ooh,
எப்படி வேணாலும் எல்லாருக்கும் காதல் வருன்ற காரணத்துல வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருவது, 30ல வருவது, 40ல வருவது. ஏய் 40 நட்பு காதலா இருக்க மாடு எத்தனை நேரம் பார்த்திருக்கிற? 50ல வருவது அனுபவ காதல், அனுபவ காதல். 60ல வருவது ஆன்மீக காதல். அப்ப 70ல வந்தா, 70ல வந்தா என்ன வராது என்ன? ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏன் 70 80 வயசுல காதல் வராதா? அது பழைய துணி பருவம். அப்படின்னா பழைய துணி எப்படி 70 வயசுல என்ன பண்றது? பாத்துட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். காதலுங்கிறது உயிரோட இருக்க வர இருந்துகிட்டே தான் இருக்கு. காதலுங்கிறது நீங்க நினைக்கிறது வேற, நான் சொல்றது வேற. நான் ஆன்மீக பதில போய்கிட்டு இருக்கேன், நீங்க வேற மாதிரி இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது எந்த வயசுல, எல்லா வயசுலயும் இருக்க வர இறக்க வரை காதலுங்கிறது பொதுவாவே இருக்கும். காதலுங்கிறது உண்மையான அன்பு. அன்புங்கிறது காதல் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப 60 70 வயசுக்கு மேல அன்பு இல்லாம போயிருமா? ஒரு பிள்ளைங்க மேல அன்பு இல்லாம போயிருமா? பேரம்பேத்தி மேல அன்பு இல்லாம போயிருமா? மனைவி மேல அன்பு இல்லாம போயிருமா? இல்ல மனைவிக்கு கணவன் மேல அன்பு இல்லாம போயிருமா? அன்பு இருக்குல்ல, அந்த அன்புதான் காதல். தொழில், இந்த தொழில முன்னாடி அன்பு இருக்கணும், காதலும் இருக்கணும். முன்னாடி இதுல காதல் இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். எந்த தொழிலை செய்தாலும் எதுவும் கேவலம் கிடையாது, எதுவும் கேவலம் கிடையாது. எல்லா தொழிலும் வேணாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். தப்பு இல்லையே. எதுக்குப்பா? என்ன பண்ணுவாங்க? ஓ வாய முன்னாடி போட்டு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு எந்த இடத்துல எப்படினாலும் காதல் வர வேண்டும். காரணத்தினால் என்னுடைய காதல் நடுவில் இந்த இடத்தில் இன்னும் அண்ணன் தோழி யாரும் வந்து என்னதான் பண்றாங்க? அப்படி தோழிகளா? என்னங்க ஒரு தோழி வந்த இன்னொரு தோழி எப்படி இருப்பாங்க? ஆளு எப்படி இருப்பான்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன பிள்ளை ஒண்ணு வந்திருக்கு. ஆமா, பாக்கிறதுக்கு சுண்டுனா தெரிக்கும். என்ன தெரியும்? ரத்தம். ஏன் அப்படி கதையை மாத்துறீங்களே? ஏன்பா என்ன தெரியும் கேட்டா அப்பா பேசிக்கிட்டு அந்த பிள்ளை நல்லது, அழகா இருக்கு, அழகா இருக்கு. சரி, இன்னொரு பிள்ளை வந்திருக்குன்னு அப்பா சொன்னாரு. அவன் எப்படி இருப்பாளு? அந்த பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை. கல்லால் செய்த கற்சிலை, பொன்னால் செய்த ஏமா வள்ளி சொல்லுங்க. உங்களை விட அழகா இருப்பாளா? இது என்னது? உங்களை விட என்னை விட அழகா இருப்பாங்க. புண்ணிய வேற போதும்பா, நீங்க சொல்றது வேற மாதிரி கேக்குது. ஆமா, நீங்க அந்த பிள்ளையவே பாருங்க, நீங்க என்ன பார்க்க வேண்டாம். இந்த விளையாட்டுக்கு நான் வர மாட்டேன், நான் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன். இல்ல உன்னைய விடவா என்னைய விடவான்னு தோழியை விடவா அழகா இருப்பான்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த 2 பிள்ளை வந்ததும் அந்த பிள்ளைகிட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். நான் முருகனை காதலிக்கிறதுலே குறியா இருக்கேன். ஆமா, முருகன் மட்டும் இருந்தா போதும் எனக்கு. நீங்க எல்லாம் வந்து பக்கபலமா எனக்கு ஒரு ஒத்தாசை மாதிரி கூட பிறந்த புறப்படி உங்களையும் வேணாம்னு சொல்ல முடியுமா? விடிகிற வரைக்கும் நானும் முருகனை இங்க என்ன செஞ்சாலும் சரி. சாமிக்கு முன்னாலும் பொய்யெல்லாம் சொல்லாத. எனக்கு கூட பிறந்த புறப்படி எங்களையும் சேர்த்துக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கிறேன். ஏன் உங்களை என்ன கூட பிறந்தவர்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது? இப்பதான் சொன்னேன், உன்னை விட ஒரு ஆள் வேணுமா சொல்லி. நீ கூட பிறந்த எப்படி நல்லா இருக்குமா? அது சரி விடுங்க. அதனால இந்த ஐயே இவன் வாய் உங்களுக்கு சும்மாவே இருக்காதா? அப்படியே பழகிடுச்சு, எதை சொன்னாலும் பதில் பேசி பேசி. வேற சங்கத்துக்கு போங்க. இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் போயிருந்தா என்ன பண்ணும்? இந்த இடத்துல என்னுடைய காதலை மீண்டும் ஒரே ஒரு முறை சொல்றோம். அதன் பிறகு விடிகிற வரைக்கும் முருகனை எப்படியெல்லாம் காதலிக்கலாம், முருகனை எப்படியெல்லாம் இந்த இடத்தை கூப்பிடலாம். நினைவா